ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணினாச்சி கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஸ்பைஸியான சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. 65 மசாலாவும் சேர்க்கலாம், ஆனால் சிக்கன் மசாலா சேர்க்கும்போது இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவும் சிக்கன் மசாலா தான் சேர்ப்பேன். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்குறேன். 1/2 எலுமிச்சம்பழம்னா ஃபுல்லாக 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட வேண்டாம். அந்த சாறு இருக்கிற வரைக்கும் மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. அப்படின்னா அந்த எலுமிச்சை சாறு எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த 65ஓட டேஸ்ட்டே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு எப்படி வருதுன்னு நீங்களே இதை நினச்சி பார்ப்பீங்க. அப்புறம் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் இருக்கிற அளவுக்கு மட்டும் நல்லா சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி போட ஆரம்பிக்கலாம். சிக்கன் இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு 100% சிக்கன் 65 வேகக்கூடாது. வெந்துட்டால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 80% வெந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படி தான் சாப்பிடுவாங்க. நீங்கள் 100% வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லாவே ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சிக்கனையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூடான சுவையான சிக்கன் 65 சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். வெறும் சிக்கன் 65 கூட ரசம் வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக கிடைக்கும். மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.